ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கலாபம் 7. திவ்யாவுக்கு உத்தரவிட்டு முடித்து அமரை அழைத்திருந்தான் ஆத்மன். இரவில் இருந்து இங்குதான் அமரும் இருக்கிறான். ஆல்ரெடி நான் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கேன் அமர். இதுக்கு மேல தேவையில்லாத எதையும் என்னால ஹேண்டில் பண்ண முடியாது. என் பர்மிஷன் இல்லாம இங்க இருந்து லட்டுவை கூட்டிட்டு போனதே பெரிய தப்பு. இதுக்கே நான் அவளை என்ன செஞ்சு இருப்பேன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனா இப்போ எனக்கு லட்டுவை தவிர வேற எதுவும் முக்கியம் இல்லை. அதனால அவ தப்பிச்சா. இதை நீயே ஹேண்டில் பண்ணு. இன்னொரு முறை லட்டுவை அவன் நெருங்க கூட நினைக்க கூடாது என்று கட்டளை குரலில் கூறினான் ஆத்மன். இல்ல பாஸ், இனி வரமாட்டாங்க. நேத்தே நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் என்றான் அமர். அதற்கு ஒரு தலையசைப்பையே பதிலாக ஆத்மன் கொடுக்கவும், அதே நேரம் குழந்தையை பார்க்க வேண்டும் என சொல்லிக்கொண்டு கேட்டிற்கு முன்னால் வந்து நின்றிருந்தாள் தியா. விடிவதற்கு முன்பே அமர் தன் அனுமதி இல்லாமல் யாரையும் வீட்டிற்குள் அனுமதிக்க கூடாது என வாட்ச்மேனுக்கு கட்டளையிட்டு சென்று இருக்க, உங்களை வர சொல்லி இருந்தாங்களா மேடம்? யார் வர சொன்னாங்க? எத்தனை மணிக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லுங்க என விவரம் கேட்டார் வாட்ச்மேன். இல்ல, யாரும் என்னை வர சொல்லல, நானே தான் பாப்பாவை பார்க்க வந்தேன் என்ற தியாவை மறுப்பாக பார்த்தவர், பர்மிஷன் இல்லாம நீங்க உள்ள போக முடியாது மேடம் என கரார் குரலில் கூறினார் வாட்ச்மேன். உள்ள போக கூடாதுன்னா எப்படி? குழந்தை உள்ளதானே இருக்கா, நான் அவளை பார்க்கணுமே என்றால் சட்டென உண்டான கோபத்தோடு தியா. அதுக்கு நான் என்ன மேடம் செய்ய முடியும்? எனக்கு கொடுத்த வேலையை நான் சரியா செஞ்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு உள்ள போகணும்னா ஃபோன் செஞ்சு யாரையாவது கூப்பிடுங்க. அவங்க வந்து உங்களை உள்ள விட சொன்னா நான் விடுறேன் என்று ஒதுங்கி கொண்டார் வாட்ச்மேன். உள்ள இருக்கும் யாரை அவளால் அழைக்க முடியும்? இங்கிருக்கும் யாரின் அலைபேசி என்னும் இப்போது அவளுக்கு தெரியாதே. அதே தவிப்போடு தியா நின்றிருக்க, யாரோடோ அலைபேசியில் பேசியவாறே தன் அறையின் பால்கனியில் வந்து நின்ற ஆத்மனின் பார்வையில் விழுந்தாள் தியா. அவளை மீண்டும் இங்கு கண்டவுடன் உண்டான கோபத்தோடு திரும்பி அமர் என கர்ஜித்தான் ஆத்மன். அதில் அப்போதே ஆத்மனிடம் பேசி முடித்துவிட்டு கீழிறங்கி சென்று கொண்டிருந்த அமர் அடித்து பிடித்து ஓடி வந்து ஆத்மனின் முன் நின்றான். அதில் அமரை கோபத்தோடு முறைத்தவன் திரும்பி வாயில் கேட்டை பார்க்கவும், தானும் அந்த பார்வையை தொடர்ந்த அமருக்கு வெளியே தியா நின்றிருப்பது தெரிந்தது. அப்போதே தியாவை அங்கு கண்ட அமர், நான் நேத்தே சொல்லிட்டேன் பாஸ், மறுபடியும் ஏன் இங்க வந்து இருக்காங்கன்னு தெரியல, நான் என்னன்னு பாக்குறேன் என்று விட்டு வேகமாக அங்கிருந்து வெளியேறினான் அமர். அதே வேகத்தில் வாயிலை நெருங்கிய அமர், இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இனி இங்க வர வேண்டாம்னு நேத்தே உங்ககிட்ட சொன்னேன் இல்ல என்றபடியே கேட்டை திறந்து கொண்டு சென்று அவள் முன்னே நின்றான் அமர். ஏன் வரக்கூடாது என்றால் சட்டென்று உண்டான கோபத்தோடு தியா. நீங்க இங்க வர்றது பாஸுக்கு பிடிக்கல என எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் அமர் சொல்லவும், நான் உங்க பாஸை பார்க்க வரலையே என்றிருந்தாள் தியா. அதில் சட்டென எதுவும் பேச முடியாமல் திணறியவன், மேடம் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? பாஸ் ரொம்ப கோவமா இருக்காரு. உங்களை இங்க பார்த்தா அவ்வளவுதான், என்ன செய்வார்னு சொல்லவே முடியாது. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்புங்க என்று இவளிடம் கோபப்பட்டு பயனில்லை என்று புரிந்து கெஞ்சலில் இறங்கினான் அமர். ஆத்மனுக்கு தேவை என்றால் எந்த அளவிற்கும் பணிந்து போக தயங்கவே மாட்டான் அமர். இப்போதும் அப்படியே தியாவை இங்கிருந்து அனுப்புவது மட்டும் அவன் நோக்கமாக இருந்தது. இங்க பாருங்க மிஸ்டர், நான் உங்க பாஸை பார்க்கவோ இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டோ இல்ல விருந்து சாப்பிடவோ இங்கு வரல. எனக்கு பாப்பாவை பார்க்கணும். நேத்து முழுக்க அழுதுகிட்டே இருந்தா, நைட்டும் சினுங்கிக்கிட்டே இருந்தா, சரியா கூட தூங்கி இருக்க மாட்டா. இப்போ எப்படி இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அவளை நினைச்சு கொஞ்சம் கவலையா இருக்கு, ப்ளீஸ் நீங்களும் புரிஞ்சுக்கோங்க என அமர் அமைதியாக பேசியதில் தியாவும் அமைதியான குரலிலேயே பேசினாள். இங்க பாருங்க, பாப்பாவை பார்த்துக்க எங்க பாஸ் இருக்காரு, நாங்க எல்லாம் இருக்கோம். குழந்தைய பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க இங்க வர்றது இதுவே கடைசியா இருக்கட்டும்
என்றான் சற்று கரார் குரலில் அமர். அவன் சொன்ன விதத்தில் சட்டென கோபம் வந்துவிட, அப்புறம் ஏன் என்ன கால் செஞ்சு நேத்து கூப்பிட்டீங்க? அப்போ நீங்க எல்லாம் இல்லையா? நீங்களே பாத்துக்க வேண்டியது தானே. உங்க உறவே வேண்டாம்னு ஒதுங்கி இருந்த என்ன ஏன் தேடி பிடிச்சு வர வச்சிங்க என்றாள் தியா. இதற்கு பதில் சொல்ல முடியாமல் அமர் திணற, எனக்கு இப்போ பாப்பாவை பார்க்கணும் என்றாள் திடமான குரலில் தியா. அதெல்லாம் பார்க்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க. பாஸ் நீங்க பாப்பாவை பார்க்கறத விரும்பல என்றான் அமர். அவ்வளவு விருப்பம் இல்லாம என்னை ஏன் தேடி வர வச்சீங்க? நான் என்ன பொம்மையா? நீங்க வான்னா வர்றதுக்கும் போன்னா போறதுக்கும் நான் என்ன செய்யணும்னு முடிவு செய்ய நீங்க யாரு? எனக்கு பாப்பாவை பார்க்கணும். அவளை பார்க்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்றாள் ஆத்திரமாக தியா. அதில் தன்னையும் அறியாமல் அமரின் பார்வை ஆத்மன் நின்றிருந்த பக்கம் செல்ல, அவன் பார்வையை தொடர்ந்து அங்கு பார்த்தவள் அங்கு தன்னை முறைத்து கொண்டு ஆத்மன் நிற்பதைக் கண்டாள். ஆனால் அந்த பார்வையை கண்டு பயப்படுவதற்கு பதில் கொஞ்சமும் தயங்காமல் அந்த பார்வையை எதிர்கொண்டு அவனை தியா பார்க்கவும் தன் விரல் அசைவிலேயே அமரை உள்ளே வருமாறு பணித்தான் ஆத்மன். அதற்கு கட்டுப்பட்டு அடுத்த நொடி அமர் உள்ளே சென்றுவிட செய்வதறியாது வெளியவே நின்றாள் தியா. அவர்கள் தன்னை நடத்தும் விதம் தியாவுக்கு ஆத்திரத்தை கொடுக்க, இவங்க யாரு என்ன பாப்பாவை பார்க்க கூடாதுன்னு சொல்ல? நான் பாப்பேன். இன்னும் சொல்ல போனா இப்போ பாப்பாவை பார்த்துக்கிற உரிமையும் கடமையும் எனக்கு தான் இருக்கு. அனு அந்த பொறுப்பை என்கிட்ட தான் கொடுத்திருக்கா என்று எண்ணியவாறே இன்று குழந்தையை பார்த்தே தீருவது என்ற முடிவோடு அங்கேயே அடமாக நின்றாள் தியா. நேராக ஆத்மனின் முன் சென்று அமர் தயக்கமாக நிற்கவும், இத கூட உன்னால ஒழுங்கா செய்ய முடியலையா அமர் என்றான் ஒரு முறைப்போடு ஆத்மன். பாஸ் அது அவங்க என அமர் தடுமாறவும், ஒரு சாதாரண பொண்ணை உன்னால ஹேண்டில் செய்ய முடியல. எத்தனையோ பெரிய வேலையெல்லாம் ஈஸியா முடிக்கிற நீ இப்படி கொடுத்த வேலையை முடிக்காம என் முன்ன தயங்கி தடுமாறி நின்னு நான் பார்த்ததே இல்லை என்றான் ஆத்மன். சாரி பாஸ், இதோ இப்போவே என்று வேகமாக மற்றவர்களிடம் காண்பிக்கும் அதிரடியை அவளிடமும் செயல்படுத்த எண்ணி அமர் அங்கிருந்து நகர முயல, லீவ் இட், கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துட்டு அவளை கிளம்பிடுவா என்று விட்டு சென்றான் ஆத்மன். ஆத்மன் என்னவோ அங்கிருந்து நகர்ந்து விட்டிருந்தாலும் அதே பால்கனியில் நின்றிருந்த அமரின் பார்வை முழுக்க தியாவின் மேலே இருந்தது. ஆத்மன் கொடுத்த ஒரு வேலையை முடிக்காமல் போனதே என்ற எண்ணமே அவனுள் நிறைந்திருக்க, அடமாக கைகளை கட்டிக்கொண்டு நின்றிருந்தவளையேதான் பார்த்திருந்தான் அமர். இங்கு நடக்கும் அனைத்தையும் மனதில் தோன்றிய சந்தோஷத்தோடு பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் ஜெகதா. இப்படி தியாவை வீட்டிற்குள்ளேயே ஆத்மன் அனுமதிக்க மாட்டான் என அவர் கனவிலும் நினைக்கவில்லை. தியாவின் மேல் உள்ள நல்ல எண்ணத்தை குறைக்க முயன்றே அவர் ஒன்று செய்திருக்க, அது அவரே எதிர்பாராத பெரும் பலனை அவருக்கு கொடுத்திருந்தது. இனி அடிக்கடி தியா இங்கு வந்து சென்று கொண்டிருந்தால் அது அவரின் பல நாள் கனவை நிறைவேற்றுவதில் சிக்கலை உண்டாக்குமோ என்ற பயத்தில் இருந்தவருக்கு மனதில் பாலை வார்ப்பது போல இருந்தது இன்றைய ஆத்மனின் செயல். அதில் மகிழ்ச்சியும் துள்ளலுமாக சர்மியை தேடிக்கொண்டு சென்றார் ஜெகதா. அங்கு இதை எதை பற்றியும் அறியாமல் உறங்கிக் கொண்டிருந்தவளை கண்டவுடன் கடுப்பானவர், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, எதை பத்தியும் கவலை இல்லாம தூங்குறத பாரு. இவளை இந்த வீட்டு மகாராணியாக்க நான் உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கேன் என்று எரிச்சலோடு கத்தியபடியே ஷர்மியை எழுப்பினார் ஜெகதா. அதில் எரிச்சலானவள், மா இப்போ எதுக்கு என்னை இவ்வளவு சீக்கிரம் எழுப்புறீங்க? காலேஜ் கூட இன்னைக்கு லீவு தான் என்ற சினுங்களோடு திரும்பி படுத்தாள் ஷர்மி. கழுத கழுத 7 கழுத வயசாகுது, இன்னும் இவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. இதுவே இப்படி ஒரு முறை பையன் வீட்டிலேயே இருந்தா இத்தனை நேரத்துக்கு மற்ற பொண்ணுங்க எல்லாம் எப்பவோ அவனை மயக்கி கைக்குள்ள போட்டு தனக்கு வேண்டியதை எல்லாம் சாதிச்சுக்குவாங்க. இந்த கழுதைய பாரு, இழுத்து போத்திக்கிட்டு தூங்குது என்று அவள் முதுகிலேயே ஒரு அடியை போட்டு எழுப்பினார் ஜெகதா. அதில் வலியோடு, இப்போ என்னம்மா உங்க பிரச்சனை என முதுகை தேய்த்தவாறே எழுந்து அமர்ந்தாள் ஷர்மி. நீ தாண்டி என் பிரச்சனை, விடிஞ்சு இவ்வளவு நேரமாகுது, இன்னும் கும்பகர்ணி மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்க. அங்க ஆத்மன் குழந்தைய தனியா சமாளிப்பானேன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? போய் அவனுக்கு உதவி செய். அணுவை இழந்துட்டு நிக்கிறான், போய் ஆறுதலா இரு, வேண்டியதை கேட்டு செய் என்று அடுக்கடுக்காக கட்டளைகளை இட்டார் ஜெகதா. மா இதுக்கெல்லாம் தான் இங்க ஆளுங்க இருக்காங்களே என்று எரிச்சலோடு கத்தினாள் ஷர்மி. 1000 பேர் இருந்தாலும் உரிமை உள்ளவங்க செய்யறது போல ஆகுமாடி. இப்படியே மக்கு மாதிரி இருக்காத.
கொஞ்சமாவது புத்தியோடு பிழைக்க பாரு என சிறுசிறுத்தார் ஜெகதா. இப்போ என்னதாம்மா செய்ய சொல்றீங்க? நான் வேணும்னா போய் மேனகை மாதிரி அத்தானை மயக்கட்டுமா என்று தன் தூக்கம் பறிபோன எரிச்சலில் கத்தினாள் ஷர்மி. ஏன், செஞ்ச என்ன தப்பு? உன்னை கட்டிக்க போறவன் தானே, தாராளமா செய். இப்போதான் அவனுக்கு ஒரு துணை தேவை. மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போய் இருக்கான். ஆறுதலா கூட நின்னு 4 வார்த்தை பேசி வேண்டியதை செஞ்சு அவன் மனசுல இடம் பிடிக்கிறத விட்டுட்டு தூங்கி வழியாத என்றார் ஜெகதா. மா, நான் போனாலே மூஞ்சில அடிச்சது மாதிரி தான் அத்தான் பேசுறாரு. எது கேட்டாலும் சரியா பதில் சொல்றது கூட இல்ல என்றவளை இடையிட்டு, அது அப்போ ஷர்மி, இப்போ அப்படி நடந்துக்க மாட்டான். அனு போன வழி அவனுக்குள்ள இருக்கு. இப்போ மனசளவுல அவனுக்கு ஒரு துணை தேவை. இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டா உன் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் என்றார் ஜெகதா. அதில் வேறு எதுவும் பேசாமல் குளித்து தயாராக சென்றாள் ஷர்மி. கடவுளே, இந்த பொண்ணுக்கு நல்ல புத்திய கொடுத்து அவன் மனசு புரிஞ்சு நடந்துக்க வச்சு என் கனவை எப்படியாவது நிறைவேற்றி வைப்பா என்று வாய்விட்டே வேண்டிக் கொண்டார் ஜெகதா. அமரை அலுவலக வேலையாக அனுப்பி வைத்துவிட்டு விழிமூடி சாய்ந்து அமர்ந்திருந்தான் ஆத்மன். அவன் மனக்கண்ணில் சிறு வயதிலிருந்து அணுவோடு கழிந்த ஒவ்வொரு நினைவும் வலியோடு உலா வந்து கொண்டிருந்தது. அவளுக்காகவெனவே இத்தனை வருடம் அவன் உழைத்தது, கஷ்டப்பட்டது என அனைத்தும் வீணாகி போனது போல் இப்போது அவனுள் ஒரு எண்ணம். சிறு வயதில் இருந்தே ஆத்மனின் ஒவ்வொரு அசைவிலும் தன் தங்கையின் நலனே முதன்மையானதாக இருக்கும். அவளின் நல்வாழ்வை முன்னிறுத்தியே ஒவ்வொன்றையும் யோசித்து செய்வான் ஆத்மன். ஆனால் இப்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்க மனதோடு சேர்ந்து விழியும் கலங்க இருந்த கடைசி தருணத்தில்தான் பரபரப்போடு வந்து ஆத்மனின் அறை கதவை தட்டி இருந்தாள் திவ்யா. இதில் பார்வையை மட்டும் திருப்பி அவளை ஆத்மன் பார்க்கவும், சார், பாப்பாவுக்கு காய்ச்சலா இருக்கு, நல்லா கொதிக்குது சார் என்று பதட்டத்தோடு கூறினாள் திவ்யா. திவ்யா குழந்தையை பற்றி சொல்லத் தொடங்கிய அடுத்த நொடியே வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பாக எழுந்து அறையில் இருந்து வெளியேறி இருந்தவனை பின்தொடர்ந்தபடியே தான் மற்றதையெல்லாம் சொல்லி முடித்திருந்தாள் திவ்யா. நேராக குழந்தையின் அறைக்குள் நுழைந்தவன் துவண்டு போய் சுருண்டு படுத்திருந்தவளை வாரி எடுத்து தன்னோடு சேர்த்து அணைத்து பிடித்தபடி, எவ்வளவு நேரமா ஃபீவரா இருக்கு, மருந்து கொடுத்தீங்களா என்று அடுத்தடுத்து கேள்விகளை கேட்டுக்கொண்டே சென்றான் ஆத்மன். இல்ல சார், நீங்க பாப்பா நைட்டு முழுக்க தூங்கல, அதனால எழுப்ப வேண்டாம்னு சொன்னீங்க இல்லையா, அதான் நான் தொந்தரவு செய்ய வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப நேரமா பால் குடிக்காம கூட இருக்காளேன்னு தான் அப்படியே குடிக்க வைக்க நினைச்சேன். அப்போதான் ஃபீவரா இருக்குன்னே தெரிஞ்சது என்றால் எங்கே இதற்கும் திட்ட போகிறானோ என்ற பயத்தோடே திவ்யா. ஆனால் அவளின் எதிர்பார்ப்புக்கு மாறாக, மருந்து எடுத்துட்டு வாங்க என அமைதியாகவே அவளுக்கு கட்டளையிட்டவன் வேகமாக தன் அலைபேசியை எடுத்து வழக்கமாக குழந்தையை பார்க்கும் மருத்துவருக்கு அழைத்தான் ஆத்மன். ஆத்மனிடம் அனைத்து விவரங்களையும் கேட்டு அறிந்து கொண்டவர் இப்போது உடனே கிளம்பி வர முடியாத நிலையில் வேறு ஒரு மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சைக்காக சென்றிருப்பதாக கூறியவர், நான் வர 2 இல்ல 3 மணி நேரம் ஆகிடும் மிஸ்டர் ஆத்மன். நீங்க வழக்கமா கொடுக்கிற மருந்தையே கொடுங்க. ஈர துணி வச்சு உடம்பெல்லாம் தொடச்சி விடுங்க. கொஞ்சம் ஃபீவர் குறையும். அதுக்குள்ள நான் வந்துடுறேன் என கூறினார் டாக்டர் வரலட்சுமி. ஓகே டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் வர பாருங்க என்று அவரிடம் கூறியவன் டாக்டர் சொல்லி இருந்ததையெல்லாம் ஒவ்வொன்றாக செய்ய துவங்கினான் ஆத்மன். இப்படியே 2 மணி நேரம் கடந்திருக்க குழந்தைக்கு காய்ச்சல் இன்னும் குறையவே இல்லை. காய்ச்சலின் அளவு கூடிக்கொண்டே செல்ல அதன் பலனாக மெல்ல தன்னை அறியாமலேயே எதையோ முணுமுணுத்து கொண்டே இருந்தாள் ஷனோ. அவள் எதையோ சொல்ல முயல்கிறாள் என்றெண்ணி தன்னோடு சேர்த்து அணைத்து பிடித்திருந்த குழந்தை பேசுவதை கேட்க முயன்றான் ஆத்மன். மா என அவள் சொல்வதை கேட்டவனின் மனம் அதிர்ந்து நின்றது. குழந்தை அணுவை வெகுவாய் தேடுவது புரிய, இவளை எப்படி தேற்றி கொண்டு வரப்போகிறோம் என்ற அதிர்வோடு ஆத்மன் நின்றிருக்கும் போதே அடுத்து அதே போலான குரலில் தியா அத்தை என்று மீண்டும் குழந்தை முணுமுணுக்கவும், முதலில் அவள் சொல்ல வருவது புரியாமல் விழி சுருக்கியவனுக்கு அவளின் மழலை மொழி வெகு பரிச்சயம் என்பதால் ஆத்மனுக்கு அவள் சொல்ல வருவது தெளிவாக புரிந்தது. அதில் ஆத்மனின் முகம் இறுகியது. டாக்டர் சொன்ன நேரத்தையும் கடந்து வந்து சேராததில் அப்போதே அவருக்கு மீண்டும் அழைக்க ஆத்மன் முயன்று கொண்டிருக்க, அதே நேரம் குழந்தையின் அறை வாயிலில் வந்து நின்றார் ஜெகதா. தயக்கத்தோடு வந்து அறை வாயிலில் வந்து நின்றவரை என்ன என்பது போல பார்த்தான் ஆத்மன்.
ஆத்மா, அந்த பொண்ணு வாசல்ல ரொம்ப நேரமா நிக்குது என அவர் இழுக்கவும், ஏற்கனவே அவள் மேல் ஆத்திரத்தில் இருந்தவன், அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க என தன் எரிச்சல் முழுவதையும் ஜெகதாவின் மேல் காண்பித்திருந்தான் ஆத்மன். அது இல்ல ஆத்மா, நேத்து நீ திட்டினன்னு உனக்கு பயந்து உள்ள வர தயங்குதோன்னு தான் உன்கிட்ட சொல்லலாம்னு வந்தேன். பாவம், ரொம்ப நேரமா வெளியே நிக்குது என்று ஒன்றுமே அறியாதது போல அவர் நல்ல எண்ணத்தில் தியா மேல் உள்ள அக்கறையில் பேசுவதாக காண்பித்துக் கொள்ள முயன்றார் ஜெகதா. அவன் இன்னா உங்களுக்கு கால் வலிக்குதா என்ன என்று ஆத்மன் எரிந்து விழவும், அப்படி இல்ல ஆத்மா என விளக்கம் அளிக்க முயன்றவரை, போதும், நீங்க ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. அவங்க நிக்கிறான்னா அது அவ கொழுப்பு, அதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது என்றவன் அப்போதும் அவர் ஒரு நொடி தயங்கி நின்று பின் நகர்வதைக் கண்டு, ஒரு நிமிஷம் என ஜெகதாவை நிறுத்தினான் ஆத்மன். சொல்லு ஆத்மா என ஆர்வமாக அவர் திரும்பவும், நல்லது செய்யறேன் பாவம் பாக்குறேன்னு எனக்கு தெரியாம அவளை வீட்டுக்குள்ள விட்டுடாதீங்க. அவ இனி இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது, புரிஞ்சதா உங்களுக்கு என்று கரார் குரலில் உத்தரவு போல கூறினான் ஆத்மன். இதை அறிந்து லேசாக கவலைப்படுவது போல, ஓ என்று இழுத்தவர் உள்ளுக்குள் உண்டான குதூகலத்தோடு அங்கிருந்து நகர்ந்தார் ஜெகதா. இதில் ஏற்கனவே தியாவின் மேல் இருந்த கோபத்தின் அளவு ஆத்மனுக்குள் மேலும் மேலும் பெருகிக் கொண்டே சென்றது. அதே நேரம் அவன் கரத்தில் இருந்த ஷனோ, டியாத்த என மீண்டும் அதையே முணுமுணுக்க, ஒரே நாளில் குழந்தையை கூட கெடுத்து வச்சிருக்கா என்று வெறுப்போடு எண்ணிக்கொண்டவன் அதே கோபத்தோடு டாக்டருக்கு மீண்டும் அழைத்தான் ஆத்மன். அங்கதான் வந்துட்டு இருக்கேன் மிஸ்டர் ஆத்மன் என அவர் துவங்கவும், இவ்வளவு நேரம் அவனுள் இருந்த அத்தனை கோபத்தையும் ஒன்று திரட்டி, உங்களால வர முடியாதுன்னா முதல்லயே நீங்க அதை சொல்லி இருக்கலாம். இப்படி வந்துடுறேன்னு சொல்லி நேரத்தை வீணாக்காதீங்க. குழந்தைக்கு கொஞ்சம் கூட ஃபீவர் குறையல. இப்போ இருக்க நிலையில அவளுக்கு ஏதாவதுன்னா என்றவன் அதற்கு மேல் பேச முடியாமல் நிறுத்தினான் ஆத்மன். அதில் சில நொடிகள் அந்த பக்கம் மௌனம் நிலவியது. ஆத்மனை சில வருடங்களாக அறிந்திருந்தவருக்கு ஆத்மனின் குணமும் குழந்தையின் மேலான அக்கறையும் நன்றாகவே தெரியும். அதோடு இப்போதே இங்கு நடந்து முடிந்திருந்த அசம்பாவிதத்தையும் அறிந்திருந்ததால் ஆத்மனின் மனநிலை புரிந்து அமைதி காத்தார் டாக்டர். சாரி மிஸ்டர் ஆத்மன், இங்க ஒரு எமர்ஜென்சி கேஸ், அதுல மாட்டிக்கிட்டேன், அதனாலதான் லேட். உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல உங்க வீட்டுல இருப்பேன் என்று கூறியவர் அமைதியாகவே அழைப்பை துண்டித்திருக்க, அவரின் இந்த விளக்கம் எல்லாம் எனக்கு போதாது என்பது போல அலைபேசியை தூக்கி படுக்கையில் எறிந்துவிட்டு விழிமூடி சாய்ந்திருந்தான் ஆத்மன். அதே நேரம் வெளியில் மழை பொழிய துவங்கியது. அதை விழிகளை திறந்து ஜன்னலின் வழியே பார்த்தவன், குழந்தைக்கு அந்த குளிர்காத்து ஒத்துக்காதே என சட்டென எழுந்தவன் ஷனுவை படுக்கையில் கிடத்திவிட்டு நன்கு போர்வையால் அவளை மூடியவன் எழுந்து சென்று அறையின் ஜன்னல் கதவை எல்லாம் மூடி திரை சீலையை இழுத்துவிட துவங்கினான் ஆத்மன். இறுதியாக இருந்த ஜன்னலின் அருகே வந்து நின்றவனின் பார்வையில் இப்போதும் மழையில் நனைந்தவாறே கைகளை கட்டிக்கொண்டு தியா அடமாக நிற்பது தெரிந்தது. அதில் அவளையே ஒரு நொடி வெறித்தவன் பின் எதுவுமே நடவாதது போல கதவை அடித்து மூடிவிட்டு திரும்பினான் ஆத்மன். மேலும் 15 நிமிடங்கள் கரைந்திருக்க மீண்டும் அவன் முன் வந்து கவலையாக நின்றார் ஜெகதா. அதில் டாக்டர் சொன்ன நேரத்தை கடந்தும் அவர் இப்போதும் வரவில்லையே என்ற கடுப்பில் இருந்தவன், இப்போ என்ன என்பது போல அவரை பார்க்க, இல்லை ஆத்மா, நீ கோபப்படலனா நான் ஒன்னு சொல்றேன் என்று இழுத்தார் ஜெகதா. முதலில் என்ன விஷயம்னு நீங்க சொல்லுங்க, அதுக்கு பிறகு கோவப்படுறதா வேண்டாமான்னு நான் முடிவு செய்யறேன் என ஆத்மன் சிடுசிடுக்கவும், இல்ல அந்த பொண்ணு இன்னும் அங்கேயே நிக்குது என அவர் மீண்டும் துவங்கவும், அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? கால் வலிக்குதுன்னு நான் வேணும்னா அவளை தூக்கி மடியில வச்சுக்கவா என்றான் ஆத்மன். ஐயோ, அதுக்குல்ல ஆத்மா, நீ எப்பவும் எடுத்த முடிவுல உறுதியா இருப்பன்னு எங்களுக்கு தெரியும். பாவம், அந்த பொண்ணுக்கு தெரியாது இல்லையா? அதான் இப்படியே நின்னா பாவம் பார்த்து நீ வீட்டுக்குள்ள விட்டுடுவேன்னு நினைக்குதோ என்னவோ. நீயே ஒரு முறை சிரமம் பார்க்காம கீழே போய் இனி இங்க வராதன்னு கராரா சொல்லிட்டா அது கிளம்பிடும் இல்ல. பாவம், இவ்வளவு மழையில நின்னு அதுக்கும் உடம்புக்கு ஏதாவது வந்தா என்று தியாவின் மேல் அக்கறை இருப்பது போலான குரலில் பேசினாலும் தியாவை ஆத்மன் விரட்டி அடுப்பதை காணும் ஆர்வம் மட்டுமே அவர் மனதில் இருந்தது. அப்போதே அமர் சென்று தியாவிடம் பேசியதை கவனித்து இருந்தவருக்கு அதன் பிறகும் தியா இங்கிருந்து செல்லாததில் உண்டான கடுப்பு அவள் மேல் அதிகமாகவே இருந்தது. அதில் ஆத்மனே நேரில் சென்று ஒரு முறை சொல்லிவிட்டால் இனி அவள் அங்கு வரமாட்டாள் என்ற எண்ணத்தோடே இங்கு வந்து பேசிக்கொண்டிருந்தார் ஜெகதா.
வேண்டாம், இருக்கிற கடுப்புல ஏதாவது சொல்லிட போறேன். இங்க இருந்து முதல்ல போங்க என்று எரிச்சலோடு ஆத்மன் கத்தவும், டாக்டர் அங்கு வரவும் சரியாக இருந்ததில் ஆத்மனின் கவனம் அவர் பக்கம் திரும்பியது. சாரி மிஸ்டர் ஆத்மன், உங்ககிட்ட சொன்ன நேரத்தை விடவும் கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. வர வழியில கார் பஞ்சர். டாக்ஸி பிடித்து வரேன், அதான் லேட்டு என விலக்கியவாறே உள்ளே நுழைந்தார் டாக்டர். அதனால் அதை பற்றி எதுவும் பேசாமல், நீங்க சொன்னது போலவே மருந்து கொடுத்தோம், கொஞ்சம் கூட ஃபீவர் குறையல, இன்னும் அதிகமாகி தான் இருக்கு, என்னன்னு பாருங்க என்று பதட்டத்தோடு குழந்தையிடம் அவரை அழைத்து சென்றான் ஆத்மன்.